ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு டிகே மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.1ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் த லெங்த் ஆஃப் எ ஹோலோ வுட்டன் லாக் ஆர் 16 சென்டிமீட்டர் அண்ட் 13 சென்டிமீட்டர். அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ், இப்போ ஹாலோ சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டரோட ஹாலோ சிலிண்டர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி இன்னொரு சிலிண்டர், அதாவது உள்ளுக்குள்ளே 2 சர்க்கிள் இருக்கும். ஸோ 2 ரேடியஸ் வந்து இருக்கும். இதுதான் ஹாலோ சிலிண்டர், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹாலோ சிலிண்டருக்கு வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ், இன்டர்னல் ரேடியஸ் 2 ரேடியஸ் இருக்கும். ஸோ பெரிய ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது வந்து 16 சென்டிமீட்டர், லெங்த் வந்து 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெங்த்தும் ஹைட்டும் ரெண்டுமே ஒன்று தான். திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர், அதாவது 2 ரேடியஸ்க்கும் இடையில உள்ள திக்னஸ் கேப் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கும். நான் ஃபிகர் தப்பாக போட்டு இன்னொருத்தர நான் போடுறேன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 ரேடியஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிலிண்டருக்குள்ளே இன்னொரு சிலிண்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ திக்னஸ் வந்து R மைனஸ் R, 2 ரேடியஸை மைனஸ் பண்ணால் அதோட திக்னஸ் தான் வேல்யூ வரும். இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெரிய ரேடியஸோட வேல்யூ Rன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் எக்ஸ்டர்னல் ரேடியஸ். அதுக்கப்புறம் லெங்த் வந்து ஹைட், அந்த ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர் எழுதிடணும். அப்புறம் திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அந்த திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டரே எழுதிடணும். இப்போ இன்டர்னல் ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் வேல்யூ வந்து தெரியாது. இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஎஸ்ஏ கேட்டிருக்காங்க. டிஎஸ்ஏ என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னதுன்னா 25 இன்ட்டு இந்த ஆர் வராதுப்பா, 25 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹெச். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, 2 இருக்குது, பை வேல்யூ, பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய ஆர் இருக்கு இல்லையா, பெரிய ஆரோட வேல்யூ 16 சென்டிமீட்டர் இருக்குது. சின்ன ஆர் வேல்யூ கொஷனில் எதுவும் கொடுக்கல, சின்ன ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஹைட் இருக்குது. ஸோ ஹைட்டுனா என்ன, லெங்க்த்து. ஸோ இதுதான் 13 சென்டிமீட்டர் இங்கே எழுதிடணும். ஸோ அதுக்கப்புறம் திக்னஸோட வேல்யூ என்னது, திக்னஸ்னால் என்ன, ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண வர்றது தான் திக்னஸ். ஸோ திக்னஸ் வந்து என்னது 4 சென்டிமீட்டர்னு போட்டு, ஸோ கேபிட்டல் ஆர் வேல்யூ 16 சென்டிமீட்டர் போட்டு மைனஸ் போட்டு ஸ்மால் ஆர் வந்து இங்கே எழுதிடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்மால் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 12 சென்டிமீட்டர் வரும், அதுதான் ஸ்மால் ஆர். ஸோ இப்போ தான் ஸ்மால் ஆரோட வேல்யூ இங்கே போட்டணும், 2 போட்டுட்டு பையோட வேல்யூ 22/7 போட்டு, கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன 16 சென்டிமீட்டர் இருக்கா, ஸோ 16 சென்டிமீட்டர் இங்கே போட்டு ப்ளஸ் போட்டு, ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன 12 இருக்கா, ஸோ அந்த 12 இங்கே போட்டு, அதுக்கப்புறம் கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னது 16 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 16 சென்டிமீட்டர் போட்டு -12 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ என்ன இருக்குது 13 இருக்கா, ஸோ அந்த 13 வந்து இங்கே எழுதிடணும். ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணால் கடைசி ஆன்சர் 2992 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு வரும். ஸோ இதான் இப்போ ஆன்சர். அவ்வளோதான். சம் வந்து ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.